நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அன்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தின் மீது மத்திய காலையில் 10:57 வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அதற்கு பிறகு ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் மத்தியானம் பயணம் பண்ணுவார். இன்றைக்கி என்ன விசேஷம்? இன்றைக்கி பிரதோஷம். இந்த பிரதோஷங்கிறது ரொம்ப சிறந்த நாள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெறல அந்த பார்க்கடலை கடைகிற போது முதல்ல விஷம் வெளி வருது. அந்த விஷத்தை என்ன பண்ணுறதும் போது சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்றார். அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அவருடைய கண்டம் தொண்டை பகுதி நீளமாயிடுறது. அதனால சிவனுக்கு திரு நீலகண்டன்னு பேர். இதுக்கு இன்றைக்கி என்ன முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்கிறோம்னா, இந்த பிரதோஷ காலத்தில் தான் அப்படி அவர் நஞ்சை உண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நஞ்சு இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிவபெருமான் தாங்கி பிடிச்சி நம்மளை காப்பாற்றுவார்னு ஒரு ஐதீகம். அதனால தான் நீங்கள் பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனுக்கு வில்வேலைகளினால் அர்ச்சனை பண்ணுங்கன்னு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் கூடி வந்துடும். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த சந்திர பகவான் காலையில் நேரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். மெல்ல நம்ம ராசியை நோக்கி வரார். காலையில் நல்ல செய்தி ஒன்று வரும், மங்கள செய்தி வரும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றது நன்கலம் நன்மக்கட் பெறுனர் வள்ளுவர். உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இந்த நாள் ரொம்ப யோகமாக இருக்கும், நல்ல குழந்தை பாக்கிய செய்தி வரும். கல்யாண செய்தி எதிர்பார்க்குறவர்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரும். ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். காலையில் 10:57 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்போடையே நீங்கள் செயல்படுவீங்க. இந்த நாள் புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு ஒரு முயற்சி பண்ணுற அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஒரு பணவரவுக்கு காத்திருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியரை போய் பார்க்க நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறது கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க. சில நேரங்களில் மனக்குழப்பம் அப்பப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்துட்டு போகிறது. அவ்வளோ கவலைப்படாதீங்க, வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபம் வரும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இப்போ லாபத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம், பொன்னான யோகம். இப்போ நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உயர்வுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். அந்த பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஜாப்பில் எனக்கு முதல்ல ஒரு புது ஜாப் கிடைக்குமா சார் கேட்குறவங்களுக்கு புது ஜாப் கிடைக்கும். சார் ஜாப்பில் ப்ரொமோஷன் கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி தானே கேட்குறீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி கூடி வருது. அதுவும் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸுக்கு அற்புதமான நாள். அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போ பிள்ளைகள் அதில் நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவீங்க, பிஸ்னஸில் ஜெயிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாள் படிப்பில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட போகிறது. உங்களுக்கு உள்ள தடைகள் விலகும். ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுக்குள்ள யோகம் வரும். தொழிலில் நம்பர் 1 வரக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். லாஸ்ட் 1 இயர் கூட பார்த்தீங்கன்னா பல மிதுனராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு ஜாப்ல ப்ராப்ளம் வந்திருக்கும். பிறகு வேற ஜாப் கிடைச்சிரும். அதுதான் யோகம். மிதுனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான காலம். ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். ஆனாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், தன லாபம் அதிகரிக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும், செய்தொழில் விருத்தி அடையும், பிசினஸ் வளர்ச்சி அடையும். ரொம்ப நல்ல நாள். பெருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் வரப்போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் போல ஒரு யோகம் அமைகிறது. இன்னைக்கு காலையில் நிறைய தான தர்மம் பண்ணணும். நீங்கள் செய்த தானம், நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி தர்மம் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. இந்த நாளில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசி இளைஞர்களுக்கு இருக்கு. பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. படிப்பில் இருந்த தடை விலகக்கூடிய ஒரு நல்ல நாள், யோகமான ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலையில் நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10:57 வரைக்கும் 8ஆம் இடத்துல சந்திரன் போயின்னு இருக்கார். பயணங்களை அவாய்ட் பண்ணணும்.
10 மணி 57 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு போகிறார். பொன்னான நேரம். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு ஏதாவது மனக்கவலைகள் இருந்ததுன்னா அந்த மனக்கவலைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். வேலை பார்க்குற இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல சார். எனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம வேலையை மட்டும் என்கிட்ட வாங்குறாங்க, ஆனால் என் கூட ஒர்க் பண்ணுற மற்றவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அநியாயம் நடக்கிறது சார் அப்படிங்கிறாள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலக போகிறது, இன்னைக்கு நன்மைகள் வரப்போகிறது. வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய நாள். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களை பார்க்கிறார், ஆகவே விசேஷம். ஒரு ஜாப் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் இன்னைக்கு 11 மணிக்கு மேலே சரியாயிடும். ஆஃபீஸுக்கு ஏண்டா போகிறோம்னு நினச்சிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 11 மணிக்கு மேலே உற்சாகமாகிடுவீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் இடையில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவும் சால்வ் ஆகும். அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கி வண்டி வாகனங்களில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஒரு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரிகள் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்றைக்கி பண்ண வேண்டாம், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற முயற்சியை தொடருங்க. அதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிகச் சிறந்த நல்ல நாள். 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். காலையில் நல்ல வேலை வாய்ப்பு தந்துடுவார். சில பேர் சொல்கிறீங்க உள்ளூரில் வேலை வாய்ப்பு சரி சார், நான் அடுத்த ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுறேன், அடுத்த நாட்டில் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஜாப் கிடைக்கும். ஜாப்பெல்லாம் இருக்கட்டும் சார், கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறேனே, எங்கள் வீட்டில் கல்யாண செய்தியை கூடி வரலைன்னா நல்ல கல்யாண வரன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த அனுபவங்களை இந்த கடவுள் கொடுத்துருக்கார். வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷர் இருக்குது, படிக்கிற இடத்துல ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு அவர் அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்த போகிறார் கடவுள். ரொம்ப நல்ல நேரம் நடக்கிறது. பெண்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சந்திரன் பயணம் செய்வார். 5ஆம் இடத்துல சந்திரன் பயணம் செய்கிற போது இன்றைக்கி காத்தால ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்பு கொடுப்பா, கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நியூ ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கும் இன்றைக்கி நியூ ஜாப் கிடைக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். நேற்றுக்கு சமாதானமாக முடிஞ்சிடுது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு சில சண்டைகளை சிலர் உருவாக்குவார்கள். அதே நேரத்தில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சதுர்த்தம கேந்திரத்திலும் பஞ்சமத்திலும் செல்கிறார். எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல ஜாப் கிடைக்கும். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு ஒரு கடன் உதவி கிடைச்சி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி கூடி வரும். பெண்களுக்கு வீட்டு வேலைகள் இன்றைக்கி நிறைய இருக்கும். ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு கொக்கென்று நினைத்தாயா குங்கணவாங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் பயப்படாமல் செயல்படுவீங்க. சவால் விட்டுக்கிட்டு இன்றைக்கி ஜெயிப்பீங்க. சந்திர பகவான் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் பயணம் செய்கிறார். சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தென்படும். இந்த நாள் வியாபாரிகளுக்கு அசத்தலான வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த படிப்பு வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. சந்திர பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் பயணம் பண்றார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. ஸோ நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு செவ்வாயுடைய சாரத்தில் போகிறது ஒரு அதிர்ஷ்டம். இளைய சகோதரர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கைகூடி வரும். எடுத்த முயற்சியிலெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு வெற்றி கிடைக்கும். நியூ ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆகவே இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்
நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். வாழ்க வளமுடன்.